ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு டம்ளர் அரிசிக்காக ஆனியன் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதக்கணும். ஒரே ஒரு தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி நல்லா வதக்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறேன். சிக்கனை நல்லா மசாலா போட்டு தடவி வச்சுருக்கேன். சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைகளுக்காக ரொம்ப கம்மியாக செய்வேன். குழந்தைங்களுக்கு மட்டும் கம்மியாக செய்வேன். நெக்ஸ்ட்டு தயிர் விட்டுக்கலாம். வைக்கிறேன். அளவு கம்மியாக, குழந்தைகளுக்காக காரம் கம்மியாகவே போடுறேன். ரொம்ப கம்மியாக போடுறேன். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு வச்சுருந்தேன் அரிசி. இப்போ 2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஊற்றினா குழஞ்சி. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விட போகிறேன். நான் ரொம்ப காரம் கம்மியாக போட்டிருக்கிறது வந்து குழந்தைகளுக்காக. குழந்தைங்க தான் சாப்பிட மாட்டாங்க. என் பிள்ளைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ரொம்ப காரம் கம்மியாக போடுறேன். ஒரே ஒரு விசில் 7 செகண்ட் ஹையில் வச்சு ஒரு விசில் விடணும். அடுத்து 7 செகண்ட், அவ்வளோதான். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பட்டு குறையலை, உதிரியாக நல்லா பொலிவாக இருக்குது பாருங்கள். ஒரு பட்டு குறையலை. ஒரு சோடோட ஒரு சோடு விட்டாமல் தனித்தனியாக இருக்குது. அதுக்காக தான் ஒரு விசில் 7 செகண்ட். பிரியாணி சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு காரமே இல்லாமல் செஞ்சுருக்கு.